அனைவருக்கும் இனிய வணக்கம். இது கதைப்போமா வித் ஆர்கே. தமிழ்நாட்டில் உள்ள தலை சிறந்த எழுத்தாளர்களினுடைய ஆகச்சிறந்த படைப்புகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதாங்க இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அந்த வகையில் ஜெயமோகன் அவர்கள் சொல்லிட்டே போகலாம், எழுத்தினுடைய உச்சம்னு சொல்லலாங்க. ஜெயமோகன் அவர்கள் எழுதின சிவமயம் அப்படின்ற கதையைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிவவாக்கியர்ன்ற சித்தர் சொல்லுவார், நட்டக்கல்லை தெய்வமென்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏதரா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவும் கரியின் சுவை அறியுமோன்னு கேட்பாருங்க. கத்திரிக்காய் சமைக்கிறோம், பாத்திரத்துக்கு அந்த சுவை தெரியாதுப்பா, எடுத்து சாப்பிட்றவங்களுக்கு தான்ப்பா அந்த சுவை தெரியும், நீங்க பாத்திரத்தையே கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களேப்பான்னு வருத்தப்பட்டு சொல்லுவார். அப்படி தோற்றம் வேற ஆன்மீகம் வேற அப்படின்ற சித்தாந்தத்தை சொல்ற மாதிரி சிவமயம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருப்பாரு ஜெயமோகன் அவர்கள். இந்த கதை இப்படிதான் ஆரம்பிக்கும். அது ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ரொம்ப பழமையான ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயில்ல ஒரு குருக்கள் வேலை பார்க்குறாரு. அந்த குருக்கள் ரொம்ப ஒல்லியா மெலிஞ்ச தேகத்தோட வறுமையோடு இருக்காரு. ஏன்னா அந்த கோயிலுக்கு வந்து அதிகமாக மக்கள் வர்றதே கிடையாது. அது ரொம்ப கிராமத்துல உள்ளர தள்ளி இருக்கிறதுனால அந்த கோயில் ரொம்ப பிரபலமடையாத ஒரு கோயிலா இருக்கு. ஆனாலும் பழமையான கோயிலா இருக்கு. பெருசா அங்க மக்களினுடைய நடமாட்டம் இல்லாதனால குருக்களுக்கு பெருசா வருமானம் வரலைன்னா கூட கோவிலுக்கு சேவகம் செய்யணுமே அப்படின்றதுக்காக பரம்பரையா நம்ம சேவகம் செய்யறோமேன்றதுக்காக குருக்குள்ள அந்த கோயிலுக்கான சேவகம் செஞ்சுட்டு வராரு. இருந்தாலும் வருமானம் இல்லாத காரணத்தினால அவர் வறுமையோட வாடி போயிருக்கக்கூடிய ஒரு குருக்கள். அந்த கோயிலுக்கு ஒரு நாள் ஒரு மொட்டை அடிச்சு தலையில ஒரு ருத்ராட்சம் மாட்டின ஒரு சாமியார் அந்த கோயிலுக்கு வர்றாரு. அந்த சாமியாருடைய ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு ரொம்ப மௌன சாமியா, யார் எது பேசினாலும் எதுவுமே பதில் சொல்லவே மாட்டார். எப்பொழுதுமே அமைதியாகவும் வார்த்தைகளே பேசாத மௌன சாமியாரா இருக்காரு. அவர்கிட்ட வந்து எல்லாரும் கேட்குறாங்க, சாமி எங்கிருந்து வர்றீங்க, சாமி பேர் என்ன, சாமிக்கு சாப்பாடு வேணுமா, சாமி எதுவுமே அவர் பேசவே மாட்டார். அமைதியாக உட்காந்துட்டே இருப்பார். கண்ணை மூடி உட்காந்துருப்பாரு, இல்லை அமைதியாக உட்காந்துருப்பாரு. எதை பற்றியும் வந்து அவர் பதிலே சொல்ல மாட்டார். அமைதியாக உட்காந்துட்டே இருப்பார். இப்படி இருக்கிற ஒரு சாமி அந்த கோயிலுக்கு புதுசாக வராரு. இப்போ இந்த குருக்களுக்கு இருக்கிற ஒரே துணையே அந்த சாமி மட்டும்தான். ஆனால் அந்த சாமியாரும் பதில் பேசவே மாட்டார். இந்த குருக்கள் என்ன போய் சொன்னாலும் அந்த சாமியார் பதில் பேசவே மாட்டார். ஆனால் அந்த குருக்களும் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். இவங்களோட பையன் என்ன தெரியுமானா, இவங்க எங்கே தெரியுமா போனாங்க, இப்படி பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும்ல, அப்படி அந்த சாமியார்கிட்ட போய் எல்லாம் சொல்லுவார். சாமியார் எதுவுமே பதிலே பேசவே மாட்டார். ஒரு நாள் குருக்கள் வந்து கருவறையில் பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணினுடைய குரல் கேட்குது. சிவ 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 அப்படின்னு ஒரு பெண்ணினுடைய குரல் கேட்குது. இவருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா அந்த கருவறையிலையும் அவ்வளோ பெரிய கோயில்லையும் இந்த குருக்களை தவிர வேற யாருமே இல்லை. ஆனால் சிவசிவன் ஒரு குரல் மட்டும் கேட்குது, பெண்ணினுடைய குரல் மட்டும் கேட்குது. இவருக்கு ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி போல தோணுது இந்த குருக்களுக்கு. என்னடா இந்த கோயிலில் சிவசிவன் சத்தம் கேட்குதுன்னு சுற்றி முத்தி தேடி போயிட்டே வர்றாரு. பார்த்தா ஒரு இடத்துல 2 கிளிகள் உட்காந்துருக்கு. அந்த கிளி தான் சிவசிவ சிவசிவன்ற சத்தத்தை கொடுக்குது. இந்த குருக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. கிளி வந்து சிவசிவன் சொல்லுதே, எவ்வளோ பக்தி நிறைந்த அந்த கிளியா இருக்கு அப்படின்னு அந்த கிளி வந்து அவ்வளோ ஆச்சரியத்தோட பார்க்குறாரு. கோயில் தர்மகர்த்தாட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி கோயிலில் 2 கிளிங்க வந்திருக்குங்க, அந்த 2 கிளிகளும் சிவசிவன் சொல்லுது அப்படின்னு தர்மகர்த்தாட்ட சொல்றாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அந்த கிளியை பார்க்கறதுக்காகவே அந்த ஊர் மக்கள்லாம் அந்த கோயிலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 கிளி 10 கிளி ஆகுது, 10 கிளி 20 கிளி ஆகுது, 20 கிளி 100 கிளி ஆகுது. அத்தனை கிளிகளும் அந்த கோயிலை சுற்றி சிவசிவ சிவசிவ சிவசிவன் சொல்லி அந்த கோயிலை ரொம்ப பக்தி பரவசத்தோட அந்த கோயிலை சுத்தி வருது. இந்த அதிசயத்தை பார்க்கறதுக்காகவே அந்த கோயிலுக்கு நிறைய மக்கள் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோயிலே வந்து கிளி கோயில் அப்படின்னு அழைக்கப்பட ஆரம்பிக்குது. கோபுரத்துலேருந்து காலை நேரத்தில் ஒரு 1000 கிளிகள் சிவசிவ சிவசிவன் சொல்லி பறந்ததுன்னா எப்படி இருக்கும்? அவ்வளவு ஆச்சரியத்தோட அந்த கோயிலை பார்க்கறதுக்காக அந்த கிராமத்து மக்கள்லேருந்து வெளியூர் மக்கள்லேருந்து எல்லாருமே வராங்க. கிளிகள் எல்லாம் சிவசிவன்னு சொல்லுதுப்பா அப்படின்னு. இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதும் அந்த சாமியார் மட்டும் மௌனமாகவே ஓரமாக அமர்ந்திருக்காரு. நிறைய பேர் அந்த சாமியார்கிட்ட வந்து குழந்தை பெறுவதற்கான வரம் கேட்பாங்க, இல்லைன்னா கல்யாணம் ஆகிறதுக்கான வரம் கேட்பாங்க. அந்த சாமியார் எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியாகவே உட்காந்துருப்பாரு. இப்போ இந்த குருக்களுக்கு நிறைய வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மக்கள் கோயிலுக்கு வர்றாங்க, நிறையா பேரினுடைய பழக்க வழக்கம் ஏற்படுது, நிறைய வருமானம் வருது. குருக்களினுடைய வருமானமும் வறுமை நீங்கி ஒரு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள்ல
இந்த குருக்கள் வந்து நிறைய விஷயங்கள், ஊர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்திலாம் நிறைய பேசுவார்ல. அப்படி வந்து சாமியார்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்றாரு ஒரு நாள், இந்த ஊர்ல சரசுன்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்றாரு. யார்கிட்ட? அந்த சாமியார்கிட்ட போய் சொல்றாரு, ரொம்ப அழகான பொண்ணுங்க, நம்ம ஊர்ல இருக்கிற இளைஞர்கள்லாம் இந்த சரசு கிட்ட ஒரு வாட்டியாவது பேசிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இளைஞர் என்னங்க இளைஞருங்க, பெரியவங்களே இந்த சரசை பார்த்தாக்க ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போறாங்க. அவ நடந்து வந்தானா ஒரு ஊர்வலம் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு போய் அந்த சரசுன்ற பெண்ணை பத்தி இந்த சாமியார்கிட்ட சொல்றாரு குருக்கள். ஒரு விளையாட்டுக்காக சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் வருந்துறாரு, குருக்கள்கிட்ட போய் அதை பத்தி போய் பேசியிருக்கோமே, ஏதோ அந்த ஊர்க்காரங்க சொல்றாங்கன்றத போய் இவர்கிட்ட போய் சொல்லலாமான்னு குருக்களுக்கே ஒரு குற்ற உணர்வு அதுக்கப்புறம் ஏற்படுது. ஆனா இந்த சாமியார் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. எப்பயுமே அமைதியா உட்காந்துருக்கிற மாதிரி இந்த சாமியார் அப்பயும் அமைதியாக தான் உட்காந்துருக்காங்க. ஒரு நாள் அந்த கிளிகள் எல்லாத்துக்குமே இந்த சாமியார் தான் திராட்சை பழம் ஊட்டுவார். எப்பயுமே திராட்சை பழம் அந்த கிளிகளுக்கெல்லாம் இவர் தான் ஊட்டுவார். இந்த சாமியார் தான், மௌனசாமி தான் திராட்சை பழம் ஊட்டுவார். சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த கிளிகள்லாம் வந்து இவருடைய தோல்ல உட்காருது. எல்லா கிளிகளும் இவர் சுத்தி உட்காருது. இவர் அந்த திராட்சை பழத்தை எடுத்து ஒரு கிளிக்கு ஊட்ட போகும்போது சிவசிவன்னு சொல்லிட்டு இருந்த கிளி சரசு சரசுன்னு சொல்லுது. இவர் அதிர்ச்சியா அந்த கிளியை பாக்குறாரு. சரசு சரஸ் அப்படின்னு சொல்லுது அந்த கிளி. இப்போ இவருக்கு இந்த திராட்சை பழத்தை ஊட்டிட்டு அதை பாக்குறாரு. அந்த சரசுன்ற பெண்ணுடைய பேரை இந்த கிளி சொல்லுது. இவருக்கு அவ்வளவு கோபம் வருது. அந்த கிளியை பிடித்து, இந்த ஒரு கிளி இருந்தால் மற்ற கிளிகளெல்லாம் இது கெடுத்துரும்னு சொல்லி ஜெயமோகன் எழுதுறாரு. அந்த கிளியை நசுக்கி அந்த சாமியார் கொன்றாருன்னு எழுதுறாரு. அவங்க அப்படியே அந்த கிளியை நசுக்கி அதனுடைய அந்த அடி வயிற்றில் இருக்கக்கூடிய சூடு தெரிகிற மாதிரி அதை நசுக்கி அந்த கிளியை பிடிச்சு வெளியே போடுறாரு. அந்த காம்பவுண்ட் சோருக்கு வெளியே போடுறாரு. கோயிலுக்கு வெளியே நசுக்கி தூக்கி எறிகிறார் இந்த சாமியார். இந்த ஒரு கிளி இருந்தால் மற்ற கிளிகளை கெடுத்துரும்னு. மறுநாளும் திராட்சை பழத்தை ஊட்டும் போது பார்க்குறாரு, 3 கிளிகள் இவரை சுற்றி உட்காந்துட்டு சிவசிவன் மற்ற கிளிகள் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த 3 கிளி மட்டும் சரசு சரசுன்னு சொல்லுது. இப்போ இவருக்கு வந்து இன்னும் கோபம் ஏற்படுது. அந்த 3 கிளிகளையும் கொன்று தூக்கி போடுறாரு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 கிளிகளாவது சரசு சரசுன்ற பெயரை சொல்லுது. இவருக்கு அத்தனை கிளிகளும் மீதும் கோபம் வந்து அத்தனை கிளிகளும் கொண்டு தூக்கி போறாரு. இப்ப இந்த சாமியாருக்கு என்னன்னா, நம்ம சிவசிவன் சொன்ன இந்த கிளிகள் எப்படி இந்த சரசுன்ற பெயரை சொல்லுச்சுன்னு ஆர்வம் ஏற்படுது. எப்படி அதுக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னு இவரும் கோயில் முழுக்க தேடுறாரு, யார் இந்த கிளிகளுக்கு பயிற்சி செய்யறாங்கன்னு. ஆனாலும் அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு நாள் கோவில்ல தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது இவர் காது கிட்டக்க சரசு சரசுன்ற சத்தம் கேட்குது. முழிச்சு பார்க்குறாரு. பக்கத்தில் ஒரு கிளி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இவர் வாயிலிருந்து தான் தூக்கத்தில் இவர் வாயிலிருந்து சரசு சரசு என்கிற வார்த்தை வருகிறது. அது அந்த கிளி அப்படியே கேட்டுவிட்டு மீண்டும் சரசு சரசு என்கிற வார்த்தையை சொல்கிறதுன்றத சாமியார் அன்னைக்கு தான் கண்டுபிடிக்கிறாரு. அந்த குருக்கள் அன்னைக்கு வந்து சொன்னார்ல, அந்த எண்ணம் சாமியாரினுடைய மனதில் அப்படியே போய் பதிஞ்சிருச்சு. இந்த பொண்ணு யாருன்னு பார்க்கணுன்ற எண்ணம் அந்த சாமியாரினுடைய மனதில் பதிந்து இத்தனை நாட்கள் சிவசிவன் இவருடைய தூக்கத்தில் சொல்லி கொண்டிருந்த அந்த சாமியார் சரசு சரசுன்னு சொல்லி ஆரம்பிக்க அந்த கிளியும் அதை கேட்டுவிட்டு அப்படியே அதை சொல்லுது. இவர் வாயில் இருந்துதான் அந்த கிளிக்கு அந்த வார்த்தை கடத்தப்பட்டதுன்றது சாமியாருக்கு தெரிய வருது. நம்ம தான் தப்பா, நம்ம தான் குற்றவாளியான்னு தெரிந்தும் கூட அவரால் எதுவும் செய்ய முடியல. அந்த கிளியும் கொன்று புதைக்கிறாரு. இப்படியே 10 கிளிகள் 20 கிளிகள் ஆகுது, 30 கிளிகள் ஆகுது. எல்லா கிளிகளும் இவர் கொல்ல முடியாமல் ஒரு கட்டத்தில் சாமியார் தன்னுடைய இயலாமையை நினைச்சு அந்த ஊரை விட்டே போயிடுறாரு. அந்த ஊரை விட்டே போயிடுறாரு. யார் இந்த சரசுன்னு தெரிஞ்சுக்க அந்த ஊரை விட்டே போறாரு. இப்பொழுது அந்த கிளிகள் எல்லாமே சரசு 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 என்று சொல்லிக்கொண்டு கோயிலை சுற்றி கொண்டே வருகிறது. இது அந்த கோயிலுக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தர்மகத்தா என்ன பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய அத்தனை பறவைகளையும் சுட்டு தள்ளுங்கன்ற ஒரு கட்டளை இடுறாரு. குருவி சுடுறவங்களை கூட்டிட்டு வந்து அத்தனை பறவைகளையும் சரசு சரசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அத்தனை பறவைகளையும் சுட்டு தள்ளுறாங்க. கோயிலில் இருக்கக்கூடிய அத்தனை கிளிகளும் கொல்லப்படுது. இப்பொழுது அந்த குருக்கள் பித்து பிடித்தது போல் யார் இந்த சரசு, ஏன் இந்த சரசு என்கிற பெயர் இங்கு வந்தது என்று தெரியாமல் தனது வாழ்க்கையில் அல்லாதானே போயிட்டு இருந்தது, இந்த ஒரு பெயர் தன்னுடைய வாழ்க்கையவே கெடுத்து விட்டதே என்று பித்து பிடித்தது போல் அந்த ஊரெல்லாம் திரிந்து ஒரு திண்ணையில் போய் அமர்ந்தார். அந்த வீடுதான் சரசுவின் வீடுன்னு ஜெயகாந்தன் அவர்கள் இந்த கதையை முடிச்சிருப்பாருங்க. டோன்ட் ஜட்ஜ் அ பர்சன் பை ஹிஸ் ஆக்ஷன் பட் பை ஹிஸ் ரியாக்ஷன்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. ஒருவரினுடைய தோற்றத்தை வைத்தோ உருவத்தை வைத்தோ அவர் பேசக்கூடிய சொற்களை வைத்தோ அவரை நினைத்து விடாதீர்கள். அவர் என்ன செயல்களை செய்கிறாரோ அதை பொறுத்தே அவருடைய குணம் அமைகிறதுன்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட ஒரு சிறுகதையை
ஜெயமோகன் அவர்கள் சிவமயம்ன்ற இந்த கதையில கடத்தியிருப்பார். முடிஞ்சா நீங்களும் இந்த கதையை படிச்சு பாருங்க. இதே போல ஒரு சுவாரஸ்யமான கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே. நன்றி, வணக்கம்.